ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஸ்ட்ரைட் அப் லெஃப்ட் போங்க. மூஞ்ச பத்தியா மூதேவி எப்படி போது பாரு. இதெல்லாம் ஒரு கதைன்னு எழுதியிருக்காங்க. தலை வலிக்குது. குப்பை கதை. சை. இது எப்படி ஆன் ஆச்சு? திரும்ப ஆன் ஆகுது. ஏன் டெலிட் ஆக மாட்டேங்குது? உன்னால டெலிட் பண்ண முடியாது. நீ படிச்சுட்டு இருக்கிறது எங்களோட கதை. அது கதை மட்டும் இல்ல, எங்களோட உயிர். மண்ணாங்கட்டி ரைட்டிங் டேலண்ட்னால எல்லாமே உண்மைங்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. மற்றபடி எல்லாமே பொய்.
எங்களோட உண்மை கதையை நீ நம்பலனா அதுக்கு உண்டான வேலையை கொடுக்க நீ தயாரா இருக்கும். என்ன நடந்தாலும் நான் சொல்றதா உண்மை. என்ன நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஏற்கனவே நீ உன்னை இழந்துட்ட. You have lost your soul. இப்படி என்ன டிஸ்டர்ப் பண்ற இந்த கருமாந்திரத்தை ஏன் தான் நான் படிச்சு தொலைச்சேன்னு எனக்கு தெரியல. ஐயோ குழப்பமா இருக்கே. மூளையை வெடிக்கிற மாதிரி இருக்கு. நான் படிச்சதை என் மூளையில இருந்து எரேஸ் பண்ண போறேன். உன்னால அது முடியாது. உன் ஆன்மாக்குள்ள நாங்க ஊடுருவிட்டோம். உன்னால எங்களை வெளியேற்றவே முடியாது. என்ன மீறி என் உடம்புக்குள்ள யாரும் நுழைய முடியாது. I'm a strong soul. உன்னை பத்தி அளவுக்கு அதிகமா கற்பனை பண்ணிக்காத. நீ இப்ப வெறும் பொம்மை தான். உன்னை இயக்க போற ரிமோட் கண்ட்ரோல் நாங்க சொல்றத நீ கேட்டு நடந்தினா உன்னை நாங்க விட்டுருவோம். நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன். இது எல்லாமே ஏன் மனசுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. இது எதுவுமே நிஜம் இல்ல. உன்னோட முடிவை நீயே தீர்மானிச்சுக்கிட்ட. நாங்க யாருன்னு உனக்கு காட்டுறோம். என்னை நானே உனக்குள் தொலைத்தேன் தேடவில்லையே. உன்னை நீயே தேடி பாரு உனக்குள் இல்லையே. நம்மை நாமே நமக்குள் தேட ஆசை இல்லையே. பொம்மை போல வாழும் வாழ்க்கையில் உண்மை இல்லையே. வானம் வாங்கவில்லையே, பூமி போதவில்லையே, கடையில் சிறகு இல்லையே என் அன்பே. என் ஆசை உனக்கானது, உன் ஆசை எனக்கானது. நம் ஆசைகள் சொல்லும் பாஷைகள் எல்லாம் மெய்யானது. என் ஆசை உனக்கானது, உன் ஆசை எனக்கானது. நம் ஆசைகள் சொல்லும் பாஷைகள் எல்லாம் மெய்யானது. உறவு தொடரானது, உணர்வு முடிவானது. உசுறு உனக்கானது. என்னை நானே உனக்குள் தொலைத்தேன் தேடவில்லையே. உன்னை நீயே தேடி பாரு உனக்குள் இல்லையே. காண தூண்டுகிறாய், கவிதை பேச வேண்டுகிறாய். கனவு காண தூண்டுகிறாய், கவிதை பேச வேண்டுகிறாய். பிரம்மன் படைத்த தேவதையே நீ விண்ணை மறந்து மண்ணில் ஏன் அடி வாழுகிறாய். போகும்போது திரும்புகிறாய், திரும்பும் போது விரும்புகிறாய். எனக்குள் இருக்கும் உயிரணுவை நீ என்னில் இருந்து ஒன்னில் மாற்ற முயலுகிறாய். என்னை நீ தின்பதால், உன்னை நான் தின்பதால் ஒன்றுமாகாதடி, நம் தேகம் திகட்டாதடி. பெண் பூவே மின்சாரமாய் என் நெஞ்சில் ஏன் பாய்கிறாய். ஒரு முத்தம் தந்து உயிர் மூச்சு கொண்டு எழுப்புகிறாய். ஒரு முத்தம் தந்து உயிர் மூச்சு கொண்டு எழுப்புகிறாய். ஒரு முத்தம் தந்து உயிர் மூச்சு கொண்டு எழுப்புகிறாய். ஹலோ, சிவராமன் ஸ்பீக்கிங். சொல்லுங்க, எப்படி, எங்க? அப்படியா? ஓகே, ஆல்ரைட், ஓகே, சரி,
ஓகே டிரைவர் சீக்கிரம் போ. பாருமா, என்கிட்ட என்ன சொன்னியோ அதே ஐயா கிட்ட சொல்லிடு. சார் சம்பத் தானே? சார் என்ன நடந்திருக்கும்? கன்ஃபார்மாக சூசைட் தான் சார். எப்படி சொல்கிறீங்க? சார் இவங்க இந்த வீட்டில் வேலை பார்க்குறாங்க. ரொம்ப நேரமாக கதவு தட்டி பார்த்துருக்காங்க. திறக்கலன்னு ஏதோ ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணாங்க. வந்து கதவு உடைச்சு பார்த்தா இவங்க இறந்து கிடக்குறாங்க சார். சார் இந்த வீட்டில் இவங்கள தவிர யாரும் வர சான்ஸே இல்லை சார். என்னம்மா நீங்கள் எவ்வளோ நாள் வேலை பார்க்குறீங்க? 2 வருஷமா வேலை செய்யறேன் சார். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வருவாங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் யாருமே வரதில்லை சார். அவங்க அப்பா அம்மா மட்டும் மாசத்துக்கு ஒரு தாட்டி வந்து பார்த்துட்டு போவாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு சார். சம்பத் சார் தற்கொலை பண்ணிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமா? கண்டிப்பாக இல்லை சார். அதுக்கு ரொம்ப தைரியம் தேவை. இப்படி கொடூரமாக செல்ஃப் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு சாகிறதுக்கு யாராவது விரும்புவாங்களா? இல்லை சார், விரும்ப மாட்டேன். சம்திங் இஸ் தேர். இந்த பொண்ணு சம்மந்தப்பட்ட எல்லாரையும் தரவா விசாரிக்கணும். எஸ் சார். ஓய் ஹாய்ண்ணா. ரொம்ப நேரமா வெயிட் பண்ற போல. நோ ப்ராப்ளம்ண்ணா. சாரிடா. இப்பரா இருக்க? நல்லா இருக்கேனா? நீங்க எப்படி ஐ இருக்கீங்க? அம் ஃபைன். குட் டு see you ண்ணா. எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். அண்ணா நான் ஏன் உங்களை இங்க வர வச்சேன்னு தெரியுமா? முக்கியமான ஒருத்தரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாமேன்னு தான். யாருமா அது? பேரு சிவா. சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றான். நாங்க ஒரு 4 வருஷமா லவ் பண்றோம்னா. எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ண்ணா. நீங்க அவரை நேர்ல மீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். he is a gem of a person. Good. ஹலோ, எங்கடா இருக்க? சாரி டார்லிங், எங்க பாஸோட மீட்டிங் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. என்னால வர முடியாதுடா. எங்க அண்ணா உனக்காக காத்துட்டு இருக்காரு. உனக்கு அவரை இன்ட்ரோ பண்ணி வைக்கலாம்னு வர வச்சேன். நீ இப்படி சொதப்பிட்ட. சாரிடா செல்லம். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். ஓகேவா? ஓகேடா. பை. பை. சாரிண்ணா, அவரால வர முடியலையா? இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். உன் ஃபோன்ல தான் அவரோட போட்டோ வச்சிருப்பல, அத காட்டு. நோ, நீங்க அவரை நேர்ல தான் மீட் பண்ணி ஆகணும். ஓ, இன்னொரு நாள் மீட் பண்ணா போச்சு. ஓகேண்ணா. சார் யார் வேணும்? நான் இன்ஸ்பெக்டர் சிவராமன், கமிங் ஃப்ரம் சென்னை. உங்க பொண்ணு சூசைட் கேஸ் விஷயமா விசாரிக்கணும். ப்ளீஸ் உள்ள வாங்க. உட்காருங்க. சாகிறதுக்கு முன்னாடி விரக்தியில மனசு சங்கடப்படுற மாதிரி ஏதோ பேசினாங்களா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். சாகிறதுக்கு முந்தின நாள் கூட போன்ல என்கிட்ட சந்தோஷமா தான் பேசினான். அப்பா, நீங்க கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பாருங்க, நீங்க பாக்குற மாப்பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன. கல்யாணத்துக்கு ஜாம் ஜாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஆனா திடுதிப்புன்னு எங்களை இப்படி விட்டுட்டு போவான்னு நாங்க எதிர்பார்க்கல. கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பொண்ணை யாராவது லவ் பண்றேன்னு ஃபாலோ பண்றேன்னு ஃபோன்ல பேசி தொடர்ந்து டார்ச்சர் கொடுக்கறதா உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா? வெரி ஓப்பன் டைப் சார். அவ ரொம்ப
தைரியமான பொண்ணும் கூட யார்கிட்ட இருந்தும் பிரச்சனை வராம தன்னை பாதுகாத்துப்பா. நாங்க பண்ண ஒரே தப்பு சென்னையில வேலைக்கு அவளை தனியா அமிச்சதுதான். எங்களுக்கு குழந்தை இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த பொண்ணு சார் அவ. ஒரு புழு பூச்சி கூட துரோகம் நினைக்க மாட்டான். இப்படி அநியாயமா போயிட்டாளா சார் அவ? ஏதாவது ஆக்சிடென்ட் நோயின்னு போயிருந்தாவது என் பொண்ணோட விதி இதுதான் நினைச்சு மனசை தேத்திட்டு இருந்திருப்போம். ஆனா என்ன காரணம்னே தெரியாம போயிட்டாளே, அதை நினைச்சாதான் எங்களால தாங்கிக்கவே முடியல. அவளை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்ல சார். நாங்க எதுக்கு வாழணும்? அவ போன இடத்தைய நாங்க தேடிக்கிறோம் சார். நீங்க அப்படி விபரீதமா எதுவும் யோசிக்காதீங்க. உங்க நிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்க பொண்ணு சாவுக்கு காரணமானவங்கள நான் கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. வணக்கண்ணே. சார் வாங்க சார். என்னண்ணே ஃபோன் என்னாச்சு? சார் இதை சரி பண்ண முடியல சார். ஏன் சரி பண்ண முடியல? ஆக்சுவலாக மதர் போர்ட் ப்ராப்ளம். எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தா முடியல. இந்த மாடலோட பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது சார். வேணும்னா புது ஃபோன் வாங்கிடுங்க. அப்படியா? ஆமாம், மெமரி கார்டு நல்லா இருக்கு. வேற ஏதாவது ஒரு ஃபோனில் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, அப்போ நான் வரேன். வாங்க சார். ஹலோ சார். என்ன ஷோமா? ஏலா என்னலா ஆச்சு அந்த ஒரு பொண்ணோட சூசைட் கேஸு? அதான் சார் விசாரிச்சுட்டு இருக்கேன். என்னலாம் விசாரிச்சுட்டு இருக்க? ஒரு சின்ன கேஸ் இதை போயிட்டு இப்படி இழுன்னு இழுத்துட்டு இருக்கவே? இல்ல சார், இந்த கேஸ்ல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. தரோவா விசாரிச்சுட்டு இருக்கேன். கூடி சீக்கிரமே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடுறேன். ஏலா இந்த சப்பக்கட்டுக்காரனெல்லாம் எங்கிட்ட சொல்லிட்டு இருக்காத, புரியுதா? எனக்கு குயிக்கா வேலை முடியணும், புரியுதால? எஸ் சார். சாப்பாடோட டேஸ்ட்ல வாழ்க்கை பூரா அவன் எனக்கு அடிமையா இருக்கணும். நீ படிச்சிட்டு இருக்கிறது எங்களோட கதை. எங்க வாழ்க்கையில நடந்த உண்மை கதை. எங்களோட பிரச்சனை உனக்கு புரிஞ்சிருச்சுல்ல? எங்க எதிரி இப்ப உன்னோட எதிரி. நாங்க சொல்றத நீ செய். இன்னும் என்ன யோசிக்கிற? போய் எங்க எதிரிய தீர்த்து கட்டு. நோ, என்னை யாரும் மோட்டிவேட் பண்ண முடியாது. நானா தான் இருப்பேன். என்னை யாரும் செலுத்த முடியாது. உன் மனசை இப்ப நாங்க ஆக்கிரமிச்சிட்டோம். தப்பிக்க நினைக்காத, உன்னால அது முடியாது. இப்ப நாங்க சொல்றத மட்டும்தான் நீ செய்யணும். நோ, நான் மாட்டேன்.
அந்த கத்தியை எடு. உன் கையை அறுத்துக்க. உனக்கு வலிக்காது, தைரியமா இரு. இவனுக்காக நின்று சமைச்சிட்டு இருக்கோம். என்ன இவன் நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறான். சிவா, 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 சிவா. ஏய் சிவா. சிவா, டேய் சிவா, டேய் சிவா, என்னடா ஆச்சு? என்னடா இந்த கையெல்லாம்? சிவா, 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 ஐயோ! அம்மா. தண்ணி, தண்ணி. டேய் முட்டாள், ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? ஓ, அவளை போய் கொல்லு. போ, உடனே போ. சொல்லுமா. ஏய் பிரியங்கா, என்னாச்சு? சிவா சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றான்னா. நீ ஒன்றும் பயப்படாத. ஆனா நான் வந்துட்டு இருக்கேன். என்ன கொலை பண்றதுக்கு பாக்குறான்னா. நான் பக்கத்துல தான் இருக்கேன், வந்துட்டு இருக்கேன். நீ பயப்படாத. சீக்கிரம் வாண்ணா, என்ன காப்பாத்துண்ணா. வந்துட்டு இருக்கேன், வந்துட்டு இருக்கேன். ப்ளீஸ். ஸ்பீடு போ. ஹலோ, வேணாண்டா, வேணாண்டா சிவா, ப்ளீஸ் விட்டுடா. ஹலோ, ஹலோ, ஹலோ. என்ன விட்டுடா, என்ன விட்டுடா.
இருக்க கூடாது. செத்துப்போ. பிரியங்கா, 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 பிரியங்கா. சாரிண்ணா, இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். உன் போன்ல தான் அவரோட போட்டோ வச்சிருப்பல, அதை காட்டு. நீங்க அவரை நேர்ல தான் மீட் பண்ணி ஆகணும். சிவா, சிவா, இவங்க ஏன் செத்தாங்க, எதனால செத்தாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே. 2 பேரும் நல்லா தானே இருந்தாங்க. சிவா ஏன் அவளை கொல்லணும்? சாகிறதுக்கு முன்னாடி சிவா தீவிரமாக அவனோட சிஸ்டத்தில் ஏதோ ஒன்று படிச்சிருக்கான். இல்லைன்னா பார்த்துருக்கணும். என்னது, என்னவா இருக்கும்? இது ஏதோ ஸ்டோரி புக் மாதிரி இருக்கு. ஒருவேளை அந்த பொண்ணை சாகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று படிச்சிருப்பாளோ, இல்லை பார்த்துருக்கோம். ஓகே, செக் பண்ணிடலாம். படிச்சதுக்கும் சிவா படிச்சதுக்கும் ஏதோ ஒரு பொருத்தம் இருக்கு. எஸ், சம்திங் இஸ் இன் காமன் பிட்வீன் them.
செல்போன்ல அந்த பொண்ணு படிச்சதோ இதே புஸ்தகம் தான். ஸோ இவங்க 2 பேரோட சூசைடுக்கும் இந்த புஸ்தகத்துல ஏதோ ஒன்று தான் காரணமா இருக்கு. சார், என்ன லட்சம் அது? இந்த புக்கோட தலைப்பு மட்டும் படிச்சு பாருங்க சார். என்னல புத்தகம் இது? சார், ரீசெண்டா நடந்த கொலைக்கும் சூசைட் கேஸ்களுக்கும் இந்த புக் தான் சார் காரணம். எப்படியே சொல்றீங்க? சார், இறக்குறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடியில இருந்து தொடர்ச்சி அந்த புத்தகத்தை படிச்சிருக்காங்க சார். அதோட தாக்கம் தான் இறந்தவங்க மனசுல தற்கொலை எண்ணத்தையும் கொலை வெறியையும் தூண்டிச்சுன்னு நான் நம்புறேன் சார். இந்த புத்தகத்துக்கு பின்னாடி இருந்த மிஸ்ட்ரியை கண்டுபிடிக்கணும் சார். ஸோ ஐ நீட் a ஸ்பெஷல் டீம். என்னல ஒரே பேய் கதை சொல்லுதியே? சார், இறந்தவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்களோட ஹார்ட் பீட், பிபி எல்லாமே அப்நார்மலா இருந்திருக்கு சார். இந்த புத்தகத்துல இருந்த அதிர்ச்சியான தகவல் தான் அதுக்கு காரணம்னு நான் நம்புறேன் சார். நல்ல கற்பனை வளமையா உமக்கு? நீரு போலீஸ் வேலை சேர்ந்தது பதிலா பேசாம கதாசிரியர் ஆயிருக்கலாம்ல. நிறைய இங்கிலீஷ் படம் பாப்பியலோ, விஷயத்தை லிங்க் பிடிச்சி அழகா கோர்வையை கொண்டு போறியல. சார், இது சாதாரண விஷயம் இல்ல சார், வெரி சீரியஸ். சொல்லுமா. சாப்பாட்டு தானே? வீட்டுக்கு தான் வரம்புல. அந்த வஞ்சர மீன் இருக்குல்ல, அது நல்லா மசாலா தடவி கொஞ்சம் ஊற போட்டு வை. அப்பதான் மசாலா உள்ளுக்குள்ள இறங்கும். அப்புறமா பொரிச்சிரு. வந்துடும்ல. ஓகே. நீர் சொல்றது உண்மைன்னா புத்தகத்தை படிச்சுட்டு ஒரு 10-20 பேர் சாட்டும்ல. சரி, விஷயம் சீரியஸ் ஆச்சுன்னா அப்ப ஆக்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போய் பார்க்க வேண்டிய கேஸ் நிறைய இருக்குல்ல. போய் அதை போய் பாருவே. போவே. சரி சார். டேய், நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்ணணும். டேய், எனக்கே தலைக்கு மேல வேலை இருக்கு. முதல்ல எடுத்து காலி பண்ணு. அப்படிலாம் சொல்லாதடா. சென்னையில இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீ தான். எப்படியாவது எனக்கு உதவி பண்றா. உதவி நான் மட்டும் எனக்கு தேடி வரல. ஏதாச்சும் ஒரு ஃபோன் கால் பண்ணிருக்கியா? ஏய், சாரிடா. வொர்க் பிரஷர்ல உன்னை நேரா வந்து மீட் பண்ணலாம் தான்டா ஃபோன் பண்ணல. உன் கதையெல்லாம் கேட்க எனக்கு டைம்ல, நீ கிளம்புடா. ஏய், உன் கையை காலா நினைச்சு கேட்கறேன்டா. உயிர் போற பிரச்சனைடா, ஹெல்ப் பண்றா. அப்படி என்னடா உயிர் போற பிரச்சனை? மத்தவங்களோட உயிரா, ஏன் உயிர் இல்ல. கடந்து போற ஒவ்வொரு நிமிஷமும் எத்தனை பேரோட உயிர் போகும்னு கற்பனை கூட பண்ண முடியல. ப்ளீஸ்டா, யோசிக்காதடா. சரி, வாடா. அந்த புத்தகத்தோட பேர் என்ன சொன்ன? சாவின் சரித்திரம், வஞ்சிக்கப்பட்டவர்களின் உண்மை கதை. உண்மை கதையா? ஏய், இருக்குடா. எஸ், இதான்டா. டேய், இன்டர்நெட் டேட்டா பேஸ்ல இருந்து யாருக்கும் இந்த புத்தகம் கிடைக்காத மாதிரி கிளியர் பண்ணிடுறா. பண்ணிடலாம்டா. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஓகே. இதுக்கப்புறம் எந்த சைட்லையுமே இந்த புக்கை டவுன்லோட் பண்ணி யாரும் படிக்க முடியாது. தேங்க்ஸ்டா. ஆமா, இப்போ நம்ம இன்டர்நெட் டேட்டா பேஸ்ல இருந்து கிளியர் பண்ணிட்டோம். ஆனா இதே புத்தகத்தை நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி படிச்சிருப்பாங்கல்ல? படிச்சிருப்பாங்க. டவுன்லோட், பிரிண்ட் அவுட், ஷேர் கூட பண்ணியிருப்பாங்க. ஓ மை காட், இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்டா. நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமாக ஒரு விளம்பரம் ஒன்று கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை யாரும் படிக்காத மாதிரி தடுத்து நிறுத்திடலாம். தட்ஸ் குட். ஆனா படிச்சா எப்படி சாகுறோம்னு டெஸ்ட் பண்றதுக்காகவே நிறைய பேர் அந்த புக்கை தேடி படிச்சு பார்த்துட்டு செத்துருவாங்களே.
நாமளே பிரச்சனையை பெருசாக்கிடக்கூடாது. சுமூகமா யாருக்கும் தெரியாம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போற? இதோட ஆணி வேற கண்டுபிடிக்கணும். அங்கதான் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் இருக்கு. இவ்வளோ டேஞ்சரான புஸ்தகத்தை எழுதி இன்டர்நெட்ல பரவ விட்ட அந்த எழுத்தாளரை கண்டுபிடிச்சி தட்டினா போதும். இந்த ப்ராப்ளத்தை சுமூகமா முடிச்சிடலாம். கரெக்டா? ஒரே நிமிஷத்துல கண்டுபிடிச்சிடுறேன். நிஷான்னு ஒரு பொண்ணு கொடைக்கானல்ல இருந்து இந்த புக்கை அப்லோட் பண்ணியிருக்கா. பிடிஎஃப் ஃபைல், அட்ரஸ் நம்பர் 11 லேக் வியூ காலனி, கொடைக்கானல். தேங்க்ஸ்டா மச்சான், தேங்க்யூ. யார் வேணும்? நிஷா. சொன்னா புரியலையா உனக்கு? நிஷா இங்க இல்ல. நீ தொந்தரவு பண்ணாம போயிடு. இல்லங்க. இன்னும் நீ இங்க இருந்து போகலையா? இல்லம்மா, நான் நிஷாவோட ஃப்ரெண்ட். ஒரு முக்கியமான விஷயமா நிஷாவை பார்க்க வந்திருக்கேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நிஷா இங்க இல்லன்னு சொல்றேன். திரும்ப திரும்ப அவளை பத்தியே பேசிட்டு இருக்க. புத்தி இல்ல உனக்கு? இப்ப நீ இங்க இருந்து போறியா இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவா?
மா என்னமாச்சு? ஏங்க என்ன பண்ண? தண்ணி இருந்தா கொண்டு வாங்க. என்னப்பாச்சு? ப்ளீஸ். தலை தூக்கு. பாப்பா. மா மா வா, மா சீக்கிரம் வா. கொஞ்சம் மூஞ்சில மா. தள்ளிப்பா. மா கொஞ்சம் தண்ணி குடிக்கலாமா? வண்டி ஏதாவது இருந்தா அரேஞ்ச் பண்ணுங்க. சரிப்பா. பாத்து மா ஒண்ணு இல்லம்மா. ஒரு நிமிஷம் பார்த்து வாங்க. நிதானம். இங்க உட்காருங்கம்மா. மெதுவா. உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் வரேன். தம்பி, நீ நிஷாவை தேடி தானே வந்திருக்க? ம். உட்காருப்பா. என்னை மன்னிச்சிருப்பா, நான் கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிட்டேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்லம்மா. நிஷா மேல உள்ள வெறுப்புனால உன்கிட்ட நான் கடுமையா நடந்துக்க வேண்டியதா போயிடுச்சு. நிஷா பண்ண துரோகத்தை என்னால ஜீரணிச்சிக்கவே முடியல. அவளை பத்தி நினைச்சாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. அவ அப்படி பண்ணிருக்க கூடாது. ஸ்டில் இட்ஸ் ஹர்ட் மீ. என்ன பண்ணிட்டாமா? பாட்டி! ஹாய் நிஷா. ஏய் செல்லக்குட்டி. எப்படி பாட்டி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். வா வா உள்ள வா. வாடா. என்ன ஆச்சரியமா இருக்கு? பாட்டியை பார்க்க வந்திருக்க? வா உட்கார். என்னோட காலேஜ் படிப்பு முடிஞ்சிருச்சு பாட்டி. எனக்கு இனிமே இங்க வேலை இல்ல. நான் லண்டனுக்கே அப்பா அம்மா கிட்ட போலான்னு இருக்கேன். இனிமே நான் இங்க திரும்பி வரமாட்டேன். பாட்டியா தான் கடைசியா உங்களை பார்த்துட்டு போலான்னு. போறவ அப்படியே போயிருக்க வேண்டியதானே. எதுக்கு இங்க வந்த? பாட்டி, எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு போயிடுங்க. நான் மட்டும் ஒத்தையில இங்க தனியா கிடந்து சாவுறேன். நீ என் கூடவே இருக்க போறேன்னு நினைச்ச. நீயும் போறியா? என்ன பண்றது? என் விதி அப்படி. நீங்க என் கூட வந்துருங்க பாட்டி. நான் இந்த ஊரை விட்டும் வீட்டை விட்டோம் எங்கேயும் வரமாட்டேன். எனக்கு இங்கேயே இருந்து பழகிடுச்சு. பாட்டி, கொஞ்ச நாள் வேணா நான் உங்க கூட இருந்துட்டு அப்புறமா நான் ஊருக்கு போறேனே. மறுபடியும் என்னை விட்டுட்டு போறேன்னு மட்டும் சொல்லாத. ஓகே பாட்டி, நான் உங்க கூடவே இருக்கேன். உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸா? நீ சொல்றதுல பொய் இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தை போதும் எனக்கு. போயிட்டு வந்துடுறேன்டா செல்லம். நான் வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும். அது வரைக்கும் பத்திரமா இருக்கணும். சரியா? நான் ஃபோன் பண்றேன். நீங்க எல்லாமே ரொம்ப போர் அடிக்கும் பாட்டி. எங்க ஹெட் ஆபீஸ்ல ஆனுவல் கான்ஃபரன்ஸ் இருக்குடா. நான் போய் தான் ஆகணும். கண்டிப்பா கலந்துக்கணும். உன்னை விட்டு போறதுக்கு எனக்கும் மனசுல தான். இருந்தாலும் போய் ஆகணும்ல. பி கேர்ஃபுல்டா. போயிட்டு வரேன். ஃபோன் பண்ணுங்க. பார்த்து போங்க.
பாய். பாட்டி ஏன் மாடி ரூமுக்கு போக வேணாம்னு சொன்னாங்க? அப்ப இந்த ரூம்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. என்னன்னு போய் கண்டுபிடிக்கிறேன். பாட்டி எங்க வச்சிருப்பாங்க? போய் தேடி எடுத்துட்டு வரலாம். வெரி சாரிம்மா. நீங்கள் விரும்பாத நிஷாவோட இழப்பை ஞாபகப்படுத்திட்டேன். அவங்க எதனால் இறந்து போயிட்டான்னு உங்களுக்கு தெரியுமா? அவள் படித்த காலேஜ், ஹாஸ்டல், அவளோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கிட்டலாம் நான் விசாரித்தேன். என்னால் கண்டுபிடிக்க முடியல. அவளோட மரணத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அவளோட இறப்புக்கு பின்னால யாரோ ஒரு காரணக்கர்த்தா இருக்காங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அவ இப்படி ஒரு முடிவை தேடி இருக்க கூடாது. யூ ரைட் மேம். நான் எப்படியாவது நிஷாவை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். என் துரதிருஷ்டம் பார்க்க முடியல. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் நிஷாவோட ரூமை பார்க்கலாமா? என் தங்கச்சி நிஷாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவள் ஒரு ரைட்டர். தான் எழுதின புத்தகத்தோட கையெழுத்து பிரதியை நிஷா கிட்ட படிக்க கொடுத்துருந்தா. அதை நிஷா திருப்பி கொடுக்கல. அதை வாங்கிட்டு போலாம் தான் நான் வந்தேன். நிச்சயம் அந்த புத்தகம் நிஷாவோட ரூம்ல தான் இருக்கும். நான் தேடி எடுத்துக்கலாமா? வெரி சாரி. நிஷாவோட ரூமை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதை திறந்தா நிஷாவோட ஞாபகங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால நிரந்தரமா நான் அதை மூடிட்டேன். இட்ஸ் ஓகேம்மா, நோ ப்ராப்ளம். இதுக்கு மேலே உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க விரும்பல. நான் கிளம்புறேம்மா. கொஞ்சம் இருப்பா. இப்பவே மணி 10 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீ எங்கே போய் ரூம் போட்டு தங்க போற? பேசாமல் இங்கேயே இருந்துடலாமே. காலையில் போகலாம். நல்லதா போச்சு. ரொம்ப தேங்க்ஸ்மா.
நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112299017 மிஸ் கால் கொடுக்கவும். Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். அம்மா சுற்றாதீங்க. யார் ராணி? இங்க என்ன திருட்டுத்தனமா தேடிட்டு இருக்க? என் தங்கச்சி நிஷா கிட்ட படிக்க கொடுத்த புத்தகத்தை தேடி. போய் உண்மையை மறைக்காத. அவகிட்ட இருந்த எவிடன்ஸ் எதையோ நீ தேடிக்கிட்டு இருக்க. ஏன் நிஷாவோட தற்கொலைக்கு நீதான் காரணமா? இல்லம்மா. பேசாத. ஏன் நிஷா ஏன் செத்து போனான்னு சொல்லு, இல்ல உன்னை கொன்னுடுவேன். நிறுத்துங்கம்மா. பல பேரோட சாவுக்கு காரணம் நிஷா தான். அவளால இன்னும் எத்தனை பேர் சாக போறாங்கன்னே தெரியல. என்ன சொல்ற? ஆமா, இதான் நிஷா கைப்பட எழுதின நாவல். அவளே கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி இன்டர்நெட்ல பரவ விட்டுருக்கா. அதை படிச்சுட்டு பல அப்பாவிங்க தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க. நீ தப்பா சொல்லிட்டு இருக்க. நான் உண்மையை தான் சொல்றேன். இறந்து போனதுல என் தங்கச்சி ஒருத்தி. நீ சொல்றது உண்மையா இருந்தாலும் அந்த கதை எழுதினது நிஷா இல்ல. அப்போ இதை எழுதினது யாரு? நிஷாவோட தாத்தா, மை ஹஸ்பண்ட். எஸ், மை ஹஸ்பண்ட் இஸ் ரைட்டர். ஹிஸ் நேம் இஸ் மணிமாறன். எதுக்காக இந்த கொடூரமான நாவல் எழுதினாரு? அப்படி என்ன கொலவெறி வாசகர்கள் கிட்ட? அவரை பத்தி எதுவும் என்கிட்ட கேட்காது. கதை எழுதி புஸ்தகம் போடுறேன்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை நஷ்டம் பண்ணிட்டாரு. அதனால எனக்கு அவருக்கும் பல பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள். அவர் என்ன பண்றாரு, என்ன எழுதுறாருன்னு நான் எதையும் கண்டுக்கிறதில்ல. இப்ப எங்க இருக்காரு அவரு? தெரியாது. அவர் வீட்டை விட்டு போய் 6 மாசத்துக்கு மேல ஆகுது. இப்ப எங்க போனாருன்னே தெரியல. நிஷாவோட டெத்துக்கு கூட வரல அவரு. இதை படிச்சு நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. அதை தடுத்து நிறுத்த அதுக்கு பின்னாடி இருக்க ரகசியத்தை நான் தெரிஞ்சே ஆகணும். அதனால உடனே நான் அவரை மீட் பண்ணணும். தேடு. எங்கேயாவது தேசாந்திரம் போயிருப்பாரு. அவரை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா நான் உனக்கு சொல்றேன். தேங்க்ஸ்மா. பேக்டா. சரிடா, நான் கிளம்புறேன். டேய், அவர் எங்க இருக்காருன்னே தெரியாம எப்படி அவரை தேடி கண்டுபிடிப்ப? நிச்சயமா அவர் எங்கேயோ இருக்காரா. ஒன்று நானா அவரை தேடி கண்டுபிடிப்பேன், இல்லைனா வேற யாராவது அவர் பார்த்துருப்பாங்களே, அவங்க அவரை பற்றி தகவல் கொடுப்பாங்க. என் தேடுதலுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும்டா. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் மூலமாவே அவரை பற்றி தகவல் கொடுக்கலாம்டா. நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமாவே அவரை தேடலாம்டா. டேய் இதெல்லாம் செஞ்சுட்டேன், ஒரு யூஸும் இல்லை. இனிமே நல்லா வெயிட் பண்ண முடியாதுடா. அதனால தான் இந்த முடிவு எடுத்தேன். எனிவே தேங்க்யூ. நீ நினைக்கிறது சரிடா. என்ன தோணுதோ செய். ஷியோரா. எனிவே பி கேர்ஃபுல். ஓகேடா, நீ நினச்சது நடக்கும்டா. ஓ, என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, கால் பண்ணு.
ஐ வில் பி தேர். தேங்க்ஸ். ஓகேடா. பார்த்து போடா, கால் பண்ணு. ஜெயிக்கலாம் தடைகளை தகர்த்திடு, வாடையலாம் இலக்குகள் படைத்திடு. மழை போல நீரு, மலை போல நீழு, விதை போல நீ விழு, மரம் போல நிழல் கொடு. முடியும், முன்னால் முடியும், நீ முட்டி மோத முடியும். விடியும், நாளை விடியும், நீ கிழக்காய் மாறு. விடியும் விடியும், ஜெயிக்கலாம் தடைகளை தகர்த்திடு. வானமே எல்லை என்று நினைக்காதே, அது முடிவல்ல, தொடக்கம் தேடிடு. சூரியன் சுட்டெரிக்கும் கதிர்தானே மனித உயிர் காக்கும் உண்மை உணர்ந்திடு. புலிகள் செதுக்காத ஓர் மலை, சிற்பம் கொடுக்காது வா. பிறையை கடக்காத வானிலா, முழு வடிவும் அடையாது வா. ஒரு சின்ன தூண்டிலெடு, உன்னை உன்னில் தோண்டியெடு. உனக்குள்ளே உள்ள ஞானத்தீயை நீயே வென்றியெடு. இவர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கேன். அப்படியா? எங்க சார்? இருங்க, எங்க கொஞ்சம் பார்த்து யோசிச்சு சொல்லுங்க சார். எங்க சார் பார்த்தீங்க? நல்லா பார்த்துருக்கேன், நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு நிமிஷம், கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க சார். எங்க பார்த்துருக்கேன்? நல்ல விஷயம் டப்பு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இருங்க இருங்க இருங்க, வந்துடுச்சு வந்துடுச்சு வந்துடுச்சு. சார் சார் கொஞ்சம் மூளை நல்லா கசைக்க சொல்லுங்க. இவர் கதையில எழுதுவார்ல? ஆமா சார், கரெக்ட் சார். இவர் கதையில எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப நல்லது சார். அவரை எங்க பாத்தீங்கன்னு சொல்லுங்க சார். வந்துருச்சா? அது வந்து ஞாபகம் வந்துச்சு ஞாபகம் வந்துச்சு. சொல்லுங்க சார். கதை புஸ்தக பின் பக்கத்துல இவர் போட்டோ போட்டிருக்கல, அதுல பார்த்துருக்கேன். ஏய், என்ன காமெடியா பண்ணிட்டு இருக்க? காற்றுக்கு சட்டம் போட முடியாது, நீ காற்றாகி தடைகள் தாண்டிடு. காட்டுக்கு வேலி ஒன்றும் கிடையாது, நீ அது போல வானம் போய் தொடு. தீயின் குணம் வேண்டும் வாழ்க்கையில், தீபச்சுடராகவா. வேரின் மனம் வேண்டும் தேடலில், விதைக்கு நீரூற்றித்தா. அட தப்பும் தப்பும் இல்லை, அட சரியும் சரியும் இல்லை. மண்ணுக்குள்ளே புதைக்காவிட்டால் கரியில் வைரம் இல்லை. எதுக்கு நோட்டீஸ் கொடுக்குறீங்க? நான் இவரை ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். கண்டுபிடிச்சு கொடுத்தா பிரைஸ் கொடுப்பீங்களா? காணா போய் எவ்வளோ நாள்? ஒரு 6 மாசம் இருக்கும். உயிரோட இருக்காரு இல்லை செத்து மண்டையை போட்டு இவரை போய் தேடின்னு இருக்க? ஏய், அப்படி பேசாத. கண்டிப்பா அவர் கிடைப்பாரு. சாமி, என் பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. பக்கத்தில் மெக்கானிக் ஷீட்டில் இறங்கிக்கிறேன். தாராளமாக இறங்கிக்கிறேன். சாமி, இவரை நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன். சீக்கிரமாக நான் அவரை கண்டுபிடிக்கணும்னு எனக்கு அருள் புரிங்க. முதல்ல தேடுறதை நிறுத்துங்க. நீங்கள் தேட தேட அவர் உங்களை விட்டு விலகி போய்கிட்டே இருப்பார்.
பிராப்தம் இருந்தா நிச்சயமா அவர் உங்களை தேடி வருவார். ரொம்ப நன்றி சாமி. சந்தோஷமா போயிட்டு வாங்க. சார் சாப்பாடு சார். எவ்வளோ பாச்சு? 60 ரூபா. சார். ஓ, டிப்ஸ் கொடுக்கல? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். நீங்கள் தேடினுக்கிற எழுத்தாளரை நான் நேரடியாக பார்த்துருக்குறேன். எங்க? இங்கே தான் சார். சமீபத்தில் இங்கே சாப்பிட வந்திருக்கிறாரு. அவர் எழுதின கதைகளில் சில புக்கை படிச்சிருக்கிறேன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் பாராட்டி ஒரு புக்கை அன்பளிப்பாக கையெழுத்து போட்டு கொடுத்துக்கிறாரு சார். அதை பொக்கிஷமாக என் வீட்டில் கூட வச்சிருக்கிறேன் சார். ஒரு நிமிஷம். அவர் கூட எடுத்த செல்ஃபி போட்டோவை பாருங்களேன். இந்த ஊருக்கு ஏன் வந்த, எதுக்காக வந்தேன்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? அதை பற்றிலாம் எதுவும் சொல்ல சார். ஆனால் ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கிறேன்னு சொன்னார். இங்கே தான் ஒரு வாரமாக இருப்பேன்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை. ரொம்ப நன்றிப்பா. தசை தெரியாத பறவை போல சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்போதான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அவர் இங்கே தான் எங்கேயோ இருப்பாரு. கண்டிப்பா அவரை தேடி கண்டுபிடிப்பேன். இந்தப்பா, மறுபடியும் வந்தாருன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்களா? டேய் டேய், என்ன ஏன்டா கிளிக்கிற? போயா மேலே பாத்துங்க. இது டேய் பா. நில்றா. சார் 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 குடுங்க சார், குடுங்க சார். எதுக்கு சார்? ஏன் கிளிச்ச? ஏன் கிளிச்ச? சும்மா தான் சார் கிளிச்சேன். சும்மா கிளிச்ச? சும்மா கிளிச்சியா? சும்மா கிளிச்சியா? சார் சொல்லு. யார் கிளிச்ச? கிழிக்க சொன்னாங்க, கிழிச்சேன் சார். யாரு? யாரு? யார் சொன்னது? யாரா சொன்னது? அது விடுங்க சார். சார் யாரா சொன்னது? சொல்லு. அந்த சாமியார் மரத்துல கோட்டும் பிரியாணியும் குத்தி கீக்க சொன்னாங்க சார். அதான் சார் கீச்சேன். விட்டுருங்க சார். சாமியார் மடமா? ஏய், சார் யார் சார் நீங்க? யார் வேணும் பார்க்கணும்? சார் யார் சார் நீங்க? சார் யார் சார் நீங்க? சார் ப்ளீஸ் யார் வேணும் உங்களுக்கு? யார் சார்? விடுங்க. நில்லுங்க. யாருங்க நீங்க? இவரை நான் பார்க்கணும். இவரெல்லாம் இங்க இல்ல. நீங்க தவறான இடத்துக்கு வந்திருக்கீங்க. நான் உங்ககிட்ட பேச விரும்பல. நான் அவர்கிட்ட தான் பேசணும். தள்ளுங்க. தள்ளுங்க. சாமி. 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 வாயா வெளிய வாயா. சொல்றத கேளியா? சாமி. சாமிஜி எங்களை திட்டுவாரியா? வெளியில வாயா. சொல்றத கேட்க மாட்டேங்கற. வெளியில வாயா நீ. சாமி, கீழ வாங்க. கையெடுங்க. விடுங்க. கையெடு. கையெடுங்க. விடுங்க என்ன? சாமி, விடு சொல்லுங்க. அவரை விடுங்க. சொல்றத கேட்க மாட்டேங்கற சாமிஜி. உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி கலட்டா பண்றீங்க? சாமி, நான் எழுத்தாளர் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். அவர் எங்கேயும் இல்லை. அவர் கடைசியா இங்கே தான் வந்திருக்காரு. நான் அவரை பார்க்கணும். இது புனித சேவை செய்கிற இடம். இங்க நிறைய பேர் வராங்க போறாங்க. யாரையும் தடுக்கிறதும் இல்லை, கணக்கில் வச்சுக்கிறதும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரியே அவர் வந்திருக்கலாம், தங்கியிருக்கலாம், சேவை செஞ்சிருக்கலாம், போயிருக்கலாம். அவர் எங்க போனார்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அவர் இப்போ இங்க இல்லை. சாமி, நான் இன்ஸ்பெக்டர் சிவராமன், கிரைம் பிரான்ச். என் கிட்ட இருந்து யாரும் உண்மையை மறைக்க முடியாது. உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து நிறைய ஹையர் அஃபிஷியல்லாம் இங்க மன அமைதிக்காக வராங்க. நான் எதுக்கு உங்ககிட்ட உண்மையை மறைக்கணும்? இப்போ இங்க எழுத்தாளரை பார்க்கணும். உங்ககிட்ட நான் பேச விரும்பல. நீங்க வெளியில போலாம். சாமி, இவரை வெளியில தள்ளுங்க. சாமி, சாமி, நான் எழுத்தாளர் பார்த்தே ஆகணும். அவர் பார்க்காம இங்க இருந்து நான் போக மாட்டேன். அவரை கூப்பிடுங்க. சாமி, இந்த ஆசிரமத்துள்ள நுழைஞ்சனா அவ்வளவுதான். நீ புனிதமான இடத்துல வந்து கலட்டாவை பண்ணிட்டு இருக்க. நீ ஏந்திரா போடா. சரியா தாண்டா சொன்னானுங்க. இதான் எங்கன்னா சுத்தின்னு இருப்பான். ஏய், எங்கடா போயிருப்பான் அவன்?
இங்கே தான் இருப்பேன். தேர்ற அவனை. டேய் அவனை விட கூட வண்டிடுறா. ஏய் தோபரா மாட்டி நம்பரா. டேய் எங்கடா சின்ன பண்ண மகனா வாங்கடா. யாரா நீங்க? வாடா. மாமா நான் உன்னை விட்டுட்டு போய் 4 மாசமாச்சே. என்ன மறந்துட்டியா மாமா? என்ன நீ தேடி வர இத்தனை நாள் ஆயிடுச்சா? எந்த பாவி செஞ்ச செய்வினையோ என் குடும்பத்தை இப்படி சீரழிச்சிருச்சே. என் வயிற்றுல வளர்ந்த சிசுவ நீ உதச்ச உதையில செத்து போச்சே மாமா. உன் கூட வாழக்கூடாதுன்னே உசுர மாத்திக்கிட்டே. நான் இருந்த வரையிலும் உன்னை பத்திரமா பார்த்துக்கிட்டே. நான் செத்துட்ட நினைச்சாவது நீ நல்லபடியா மனம் திருதி வாழுமாவா? அவ சொன்னது அத்தனையும் நிஜம். இந்த பழப்போன குடியால தான் என் காலாலேயே அவளை 8 உதச்சி கொன்னுட்டேன். என்னால தான் மாண்டு போயிட்டான். சரி விடுப்பா, அவ போனதை நினைச்சு இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அவ ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கையில திருந்தி நடந்துக்க. சரியாப்பா? போ வேலையை பாரு. இந்தாம்மா இது வச்சுக்க, வரேன். என்னையா என்னாச்சு? இந்த பாருமா. என்னாச்சியா? சீக்கிரமா சீக்கிரமா. என்னையா பாருமா. யோ உள்ள இறங்கியா? உள்ள இறங்கு. என்னம்மா அது? உள்ள இறங்கியா? யாருமா பண்ணிருப்பா? யோ பாத்தியா? பாத்து தூக்கு தூக்கு. மூச்சிருக்கான்னு பாருமா. தம்பி உயிர் இருக்குப்பா, ஏதாவது ஆட்டோ பிடிப்பா. சரிம்மா.
ஐயா ஐயா போய் வண்டியை நிறுத்துங்களேன். ஐயா அப்படியே நிறுத்துங்களேன். அப்படியே நிறுத்துங்க ஐயா. தூக்குப்பா. ஐயா ஐயா கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஐயா. கொஞ்சம் உதவி பண்ணுங்க. கொஞ்சம் அப்படியே 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 தலைக்கால பிடிங்க. பாத்துப்பா, மெதுவா. புரியுமா புரியுமா அப்படியே புரியுமா. மெதுவாப்பா, பாத்து பாத்து புடிச்சு தூக்குப்பா. பாத்து. தம்பி தம்பி எழுந்திருப்பா. பாத்துப்பா, பாத்து பொறுமை எழுந்து உட்காருப்பா. இந்த இந்த கசாயத்தை குடி. மூலிகை கசாயா கசப்பாதான் இருக்கும். உனக்கு ஏற்பட்டிருக்க உள்காயத்துக்கு இதுதான் சரியான மருந்து. குடிச்சிரியா? சொல்லுப்பா. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் உடனே இங்கிருந்து கிளம்பணும். இந்த நிலையில நீ போக முடியாதியா? உனக்கு போட்டிருக்க கட்டும் உனக்கு நான் கொடுத்திருக்க கசாயமோ இன்னும் ஒரு வாரத்துல உடம்ப சரியாக்கிடும். அதுக்கப்புறம் போலாம் கண்ணு. ரொம்ப தேங்க்ஸ்மா. நீ ரெஸ்ட் எடுத்துக்க. சரிங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. சரிம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன். சரிப்பா, புறப்படுப்பா. நான் மறுபிறவி எடுத்திருக்கேனா அது உங்களோட கருணையால தான். இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன். கடவுளுக்கு நன்றி சொல்லுப்பா, அது போதும். குப்பத்தொட்டில போக இருந்த உன் உயிரை அவன் கருணையால தான் காப்பாற்ற முடிஞ்சது. சந்தோஷமா போயிட்டு வா ராஜா. நான் தேடுறவரை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு என்ன வாழ்த்துங்கம்மா. மனசுல குழப்பம் இல்லாம தேடு, அவரை நிச்சயம் உனக்கு கிடைப்பாரு. ஆனா அவர் எங்க இருக்கான்னு தெரியலம்மா. கவலையை விடு, அவரை பத்தின விவரம் உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமாமா. என்னால ஆன முயற்சியை உனக்கு நான் பண்றேன். எத்தனையோ நாள் காத்திருந்தேனே என் மகனே, என்னை வந்து நீ பார்க்க. இன்னைக்குதான் வழி தெரிஞ்சுதா என்னிடம் தேடி நீ வர. நான் தான் வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மறைக்கப்பட்ட உண்மைகளை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்ல யாராவது ஒருத்தர் வருவாங்கன்னு எதிர்பார்த்த எண்ணம் நிறைவேறிடுச்சு. அப்படி என்ன உண்மையை என்கிட்ட சொல்ல போறீங்க? எத்தனையோ கதை எழுதியிருக்க, பேரும் புகழும் வாங்கியிருக்க. ஒரு உண்மை கதை எழுத போய் கற்பனையில் கதை உலகத்தை படைப்பதையும் கதாபாத்திரங்களை உருவாக்குவதையும் அவர்களோடு வாழ்வதும் அதையே எழுத்தாக எழுதுவதும் என் வாழ்க்கையின் முழுநேர பகுதியாக இருந்தது. ஓய்வு நேரங்களில் ஊரை சுற்றுவது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. கண்ணில் படும் காட்சிகளும் இடங்களும் மனிதர்களும் சம்பவங்களும் எனது கதையின் கருப்பொருளாக மாறிக்கொண்டிருந்தது. யாரையோ அடைச்சு வச்சிருக்காங்க போல இருக்க.
கட்டுப்பாட்டை இழந்து இவர்களின் வாழ்க்கையை கதையாக எழுதி கொண்டிருக்கும். சாமி, எங்க வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் நீங்க தான் வழிகாட்டினீங்க. உங்களோட அருளால தான் எங்க வாழ்க்கையில ஒளி பிறந்துச்சு. இருந்தாலும் தீர்த்து கொள்ள முடியாத குறையினால எங்க மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. அதை எப்படியாவது நீங்க தான் சரி பண்ணணும் சாமி. எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட மனமிட்டு சொல்லுங்க. என்னால முடிஞ்சதை நான் உங்களுக்கு செய்யறேன். எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா போதும் சுவாமி, எங்க வாழ்க்கை முழுமை அடைஞ்சிரும். நீங்க தான் எங்களுக்கு அருள் புரியணும். எந்த ஒரு பிடிமானமும் இல்லாத நிராதரவான எங்களுக்கு நீங்க தான் கருணை காட்டணும் சாமி. ஓம் மகா காளி தேவி, என்னை நம்பி வந்த இவங்களுக்கு நீதாண்டி தாயே வழிகாட்டணும். பிரச்சனை ரொம்ப சிக்கலா இருக்கு. தீர்க்கிறது ரொம்ப கஷ்டம். சாமி, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. முதல்ல எழுந்திருக்க. என்ன நம்பி வந்த உங்களை காளி தேவி கைவிட மாட்டான். சந்தோஷமா போயிட்டு வாங்க. வர பௌர்ணமி அன்னைக்கு உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். ரொம்ப நன்றி. சந்தோஷமா போயிட்டு வாங்க. இவர்களின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என் கதைகளை விட வீரியம் மிக்கதாக இருந்தது. ஓம் சூலியே நம, ஓம் காளியே நம, ஓம் பத்ரகாளியே நம, ஓம் லலிதாம்பியே நம, ஓம் நீலாயே நம, ஓம் நித்யாயே நம, ஓம் நீலஸ்தமே நம, ஓம் நிஷ்டாயே நம, ஓம் கும்பிராயே நம, ஓம் துர்பலரக்ஷயே நம, ஓம் கம்பிராமயே நம, ஓம் சத்ருராயே நம, ஓம் பத்மயாயே நம, ஓம் ஜலாராமயே நம, ஓம் அம்பிகாயே நம, ஓம் ஹதாயாயே நம, ஓம் முண்டிதாராமாயே நம, ஓம் சூலியே நம, ஓம் காளியே நம, ஓம் பத்ரகாளியே நம. எல்லாம் அல்ல ஈஸ்வரி தாயே இவர்களுக்கு புத்திர பாக்கியம் அளிப்பாய். சர்வ மங்களம் உண்டாகட்டும். என் எண்ணங்கள் பலிக்கட்டும். இந்த தீர்த்தத்தை குடியுங்கள். உங்களுக்கு நம்பிக்கையோடு குடியுங்கள். உங்க பரம்பரையில யாரோ செய்த பாவத்தின் நிழல் உங்க மேல தோஷமா படிஞ்சிருக்கு. முழு சந்திரனை கருணாகம் விழுங்கி அதோட ஒளியை பரவிடாம தடுக்குமே, அதுபோல பாவத்தின் கரை உங்கள் இனவிருத்தி இதுவரை தடுத்திருந்தது. ஆனால் என் மந்திர உச்சாடனங்கள் மூலம் அந்த பாவத்தின் கரையை அழித்து போக்கிவிட்டேன். பயப்படாமல் புதுமணர் தம்பதிகள் மாதிரி இன்று ஒன்று கூடுங்கள். எண்ணி 30வது நாள் உன் மனைவி வயிற்றில் கர்ப்பம் தரி. இதை உன் குழந்தை என நினைத்து படுக்கை அறையில் உன் பார்வையில் படும்படி இதை வைத்துக்கொள். ரொம்ப நன்றி சுவாமி. சந்தோஷம். வளர்க நலமுடன்.
விஷத்தை எலுமிச்சம்பழத்துல ஊசி மூலமா ஏத்திருந்தேன். இன்னும் 2 நிமிஷம் தான் உயிரோட இருப்பீங்க. எங்களுக்கு ஏன் இந்த துரோகத்தை செஞ்ச? இயற்கை என் மரணத்தை குறைஞ்ச வருஷமே தீர்மானிச்சிருந்தது. அதனால என் விதியை நீண்ட நாள் நான் ஆசைப்படும் வரை நீட்டிக்க வேண்டும் என்று என் காளி தேவியிடம் வேண்டிக் கொண்டேன். நீ எத்தனை வருடம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயோ அத்தனை மனித உயிர்களை எனக்கு காணிக்கையாக செலுத்து. அது போதும், உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுறேன்னு சொன்னான். அதனாலதான் உங்க 2 பேரோட உயிரையும் அவளுக்கு நான் பலி கொடுத்துட்டேன். அடுத்த ஜென்மத்துல உங்க விருப்பம் நிறைவேறும். காளி அருள் வாய்ப்போம். சந்தோஷமா போயிட்டு வாங்க. உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம்டா. உனக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு. எங்களுக்கு துரோகம் பண்ண நீ தப்பிக்கவே முடியாது. இவங்க 2 பேரையும் இந்த வீட்டிலேயே போயிடுச்சு. தேவி, இந்த துர் ஆவிகள் எந்த விதத்திலும் தீங்கு செய்யாதவாறு என்னை காத்தருள வேண்டும். எங்களோட கதை உனக்கு புரிஞ்சிருக்கும்ல? இப்போ எங்க வாழ்க்கைய அழிச்சு எங்களோட ஆத்மாக்களை கட்டி போட்டு வச்சிருக்கிற எங்க எதிரிக்கிட்ட இருந்த எங்களை நீ விடுவிக்கணும். இல்லனா நாங்க உன்னை கொன்னுடுவோம். ஒன்ன மட்டும் இல்ல, இந்த கதையை படிக்க போற அத்தனை பேரையும் நாங்க கொன்னுடுவோம். என் உயிரை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆன்மாக்களை விடுவிக்கணும். எங்க கிளம்பிட்டீங்க இந்நேரத்துக்கு? நான் வெளியூர் போகிறேன். ரூமை பூட்டிட்டேன். சாவியை எடுத்துட்டு போகிறேன். நான் வர வரைக்கும் யாரும் அந்த ரூமை திறக்கக்கூடாது. என்கிட்டயே மறைக்கிற அளவுக்கு அந்த ரூம்ல என்னதான் பூட்டி அடைச்சு வச்சிருக்கீங்க? இப்போ உனக்கு எது சொன்னாலும் புரியாது. நேரம் வரும்போது சொல்கிறேன். எதுவா இருந்தாலும் மனசை விட்டு சொல்லுங்க. அப்பதான் அதுக்கெல்லாம் ஒரு சால்வேஷன் உங்களுக்கே கிடைக்கும். சால்வேஷன் உங்ககிட்ட இல்லைம்மா, வெளியில தான் இருக்கு. நான் அதை முடிச்சுட்டு வந்து சொல்கிறேன். இப்போ நான் கிளம்புறேன். என் வாழ்க்கை முழுவதும் என்னை தனியா தவிக்க விட்டுட்டு போறதே இவருக்கு வழக்கமாயிடுச்சு. என்னால் இவரை புரிஞ்சிக்கவே முடியலையே. சுவாமிஜி, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. இப்ப முடியாதுன்னு சொல்லு. தொடர்ந்து 1 வாரமா வந்துகிட்டு இருக்காரு. உங்களை பார்த்துட்டு தான் போகணும் பிடிவாதமா இருக்காரு. வர சொல்லு. சுவாமிஜி, நான் ஒரு எழுத்தாளன், உங்கள் பக்தன். உங்கள் பாதத்தை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இன்னைக்கு தான் கூடி வந்திருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். சுவாமிஜி, ஜவுளி கடைக்காரனையும் அவன் பொண்டாட்டியும் கொண்டுட்டு அந்த ஆவிங்களை கட்டி வச்சிருக்கல, அதை விடுவிச்சிரு. ஒரு தடவை கட்டிட்டா அதை விடுவிக்க முடியாது. நான் சொல்றத செய்யலன்னா உன்னை கொண்டு விடுவேன். வேணாம், என்ன கொன்னுடாத. வேணாம், என்ன கொன்னுடாத. கொன்னுடாத, என்ன கொன்னுடாத.
என்ன கொன்னுடாத, என்ன கொன்னுடாத. வேணாம் 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 வேணாம், கொன்னுடாத, என்ன கொன்னுடாத, என்ன கொன்னுடாத. வேணாம், என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, என்ன கொன்னுடாத. வேணாம், கொன்னுடாத, வேணாம். இதெல்லாம் ஒரு கதை, சுத்த காமெடியா இருக்கு. நடந்த கொடுமையை கேட்டாயோ? என்னை தேடி வந்தவனே, உண்மை முழுவதையும் சொல்லிவிட்டேன். தாமதிக்காமல் புறப்படு. மலை ஏறிட்டாருப்பா, தன்னோட உலகத்துக்கு போயிட்டாரு. இனி உன் வேலைதான் பாக்கி இருக்கு. ரொம்ப நன்றிம்மா, என் வழி எனக்கு காமிச்சிட்டீங்க. இனி என் உயிர் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நான் தொட்ட வேலையை முடிப்பேன். அதுக்கு இந்த சாமி தான் எனக்கு உறுதுணையா இருக்கணும். ரொம்ப நன்றி. கும்பிட்டுக்கப்பா. உறுதியோட போயிட்டு வாப்பா, உன் காரியம் ஜெயமாகும். சாமிஜி, என்னடா நடக்குதுங்க? எவ்வளவு கிறுக்கு வேலை பண்ணிருக்கான் சாமிஜி. அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். விடாதீங்க, தேடுங்க. போய் தேடுங்க. சாமி, நகந்தினா மூளை செதறிடும். நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன். இவனை கொண்டு போய் கட்டி போடுங்க. சரிங்க சாமி. என்னையா கொல்ல வர?
நான் உன்னை கொல்ல வரல. உன் பிடியில கட்டி போட்டு வச்சிருக்கிற ஆன்மாக்களை விடுவிக்க வந்தேன். அதுங்களை விட்டுரு. அதுங்க மேல உனக்கு என்னடா அவ்வளோ வைக்கிற? அதுங்களுக்கு நீ செஞ்ச துரோகத்தினால ஓமல் இருந்த கோவத்துல அதுங்க பல பேரோட உயிர்களை கொண்டுட்டு இருக்கு. நீ சாகறதுக்கு பதிலா நிறைய அப்பாவிகள் செத்துட்டு இருக்காங்க. சாகட்டும், ஜனத்தொகை குறையட்டும். உன் சுயநலம் உன்னை அழிச்சிடும். வேண்டாம், அதுங்களை விட்டுரு. அதுங்க சுதந்திரமா தங்களோட பிறப்பிடத்துக்கு போகட்டும். விட முடியாது. அது உன்னை அழிச்சிடும் பயந்தானே. எந்த சக்தியாலும் என்னை அழிக்க முடியாது. என் தாய் காளி எனக்கு பக்கபலமா இருக்கு. இன்னைக்கு பௌர்ணமி, எண்ணிக்கையில 100வது நரபலிய காணிக்கையா கொடுக்க போறேன். அவ உள்ளத்தை குளிர வைக்க போறேன். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல எந்த கொம்பனாலையும் என்ன அழிக்க முடியாது. நீ நினைக்கிற மாதிரி நடக்காது. நீ கடைசியில மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் போற. வாயை கட்டுங்கடா. சரி சாமிஜி. அவன் விதி முடியட்டும். இப்போ மணி 9. சரியா 12 மணிக்கு என் தாய்க்கு உன்னை பலி கொடுக்க போறேன். அது வரைக்கும் உன் மனசை சந்தோஷமா வச்சுக்க. இழுத்துட்டு வந்து பலிப்பிடத்துக்கு முன்னாடி கட்டுகிறேன். அகில காரணியை போற்றி வருநெதிர் ஆடுகின்ற மகிசிச சுந்தரி மலரடிக்கு அடியேன் போற்றி. ஹரிகரி பரமேஸ்வரி அதா சூரி அகோர ருத்திரி சூலி கபாலி சுடர்முழுதாரி ஊமகேதாகி துத்தநந்த ருத்திரி காளி மகா காளி கருணை புரிவாய் திரிசூலி அருந்ததோர் சிரங்கள் 2 அடிமுடி காண்பதற்காய் காளி மகா காளி நிறுத்ததோர் மேனியோடு உங்களுடன் ஒன்று சேர்ந்து நீ கருத்ததோர் மேனியோடு காணவே பூதங்களாக பயான சுடரையில் மாண்டதோர் பிணங்கள் எல்லாம் மறுபடியும் எழுந்திருக்க இருவிழியும் ஆர்ப்பரித்து அக்னி பிரவேசத்துடன் அகிலமே பொறிபறக்க ஆனந்தமயமாய் இந்த பூஜைக்கு வந்து நடுநடுங்க அருள் பாவிக்க வேண்டும். புலிக்கண்ணன், புகைக்கண்ணன், சிம்பக்கண்ணன், தீபக்கண்ணன், நீலக்கண்ணன், பெருநாக்கன், சிங்கப்பல்லன், வக்ரதந்தன், இரட்டை நாக்கன், பெருவைரன் இவர்களோடு மூலம் பல ராட்சசர்களோடும் ஒன்று சேர்ந்த சேனைகளாக இந்த பூஜைக்கு வந்து கலந்து கொள்வீர் தாயே. இருவிழியும் பொறிபறக்க திரிலோகமும் நடுநடுங்க இந்த நரபலியை ஏற்றுக்கொள்வாய் தாயே. காளி மகா காளி தாயே, ஜெய் காளி.
நாள் எங்க இருந்து தப்பிச்சுட்டு இருந்த இன்னைக்கு முடியாதா வேணா கொன்னுடுவேடா என்ன கொன்னுடாத என் உயிர் எனக்கு முக்கியம் நான் உங்களை விடுவிச்சிடுறேன் எல்லாம் அல்ல தாயே இந்த ஆன்மாக்களை விடுவித்து விடு ஓம் காளி மகா காளி இந்த மந்திர தகட்டில் கட்டுப்பட்டு கிடக்கும் ஆன்மாக்களை விடுவிப்பாய் தாயே ஓம் சதுர்புஜ சதுர்வக்தர சமஸ்துதே பரமேஸ்வரி ரூபம் தேஹி ஜெயம் தேஹி பலம் தேஹி துர்காம்பிகே காளி தேவி வித்யாவந்தம் லட்சுமிவந்தம் ஜனம் குரு இமாச்சல சுதானாதே பூஜிதே பரமேஸ்வரி ஜெயதேவி துர்காம்பிகே காளி தேவி தாயே சார் நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். போலீஸ் ஸ்டேஷன் உன் மாமியார் வீடு நினைச்சல உண்மை இஷ்டத்துக்கு வேலைக்கு வரதுக்கு இல்லை சார் நான் லீவ் லெட்டர் மெயில் அனுப்பிச்சிட்டேன் சார். ஓ நீர் மெயில் அனுப்பிச்சிட்டா அதை ஏற்றுக்கணுமால? இல்லை சார் ஒரு முக்கியமான வேலையாக போயிருந்தேன் சார். சஸ்பெண்ட் பண்ணி உங்க மேலே என்கொயரி வைக்கிறேன். அங்கே வந்து சொல்லுவேன். சாரி சார். உண்மை சாரி தூக்கி குப்பையில் போடல. என் என்ன எல்லுக்கிறேன்னு நினச்சலோ டிபார்ட்மெண்ட் மேலே ஒரு மரியாதை வேணாம். இப்போ பார்க்குறியா உன் மேலே சஸ்பெண்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறேன் பார்க்குறியால? சார் சார் வேணாம் சார். நான் இனிமேல் ஒழுங்காக மேலிடத்துக்கு பணிஞ்சு நடந்துக்கிறேன் சார். போலீஸ் வேலைன்னா ஒரு மரியாதை வேணும்ல. கடமையை கண்ணா நினைக்கணும். போலீஸ்ங்கிறது நம்ம ரத்தத்திலே ஊர்னது. ஒரு நிமிஷம். சொல்லுமாக்கா. அதான் பார்த்தா ஆட்டு முளை இருக்குல்ல அதில் அந்த பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு அப்படிதான் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு வந்துடுறேன்க்கா. வந்துடுறேன். எங்கே விட்ட? கடமையில் விட்டு. கடமை நாம பப்ளிக் சர்வெண்ட்ல நமக்குன்னு சொந்தமா ஆசாபாசமெல்லாம் இருக்கக்கூடாது. சரியா? சரிங்க சார். இனிமே ஒழுங்கா நடந்துக்கும். போ.